ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கௌசல்யா. இன்னைக்கு காலையில் டிஃபன் பாக்ஸுக்கு ஸ்பைசி சப்பாத்தியும் ஒயிட் குருமாவும் பண்ணியிருக்கேன். இதில் இந்த சப்பாத்தி காரமாக இருக்கும், அதாவது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். இந்த சப்பாத்தி குருமா ஒயிட் குருமா ரொம்ப காரமாக இருக்காது. பசங்க குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி மைல்டான காரத்தோடு தான் இருக்கும். இந்த குருமாவுக்கு நூக்குலும் காலிஃப்ளவரும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் சப்பாத்தி மாவை பிசையறதுக்கு 2 கப் அளவு கோதுமை மாவு, 1/2 கப் அளவு கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ தனியாக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு ஆயில், தேவையான அளவு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஆயில் ஹீட்லேயே இதில் உள்ள இந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும். இப்போ இதை சூடாக இருக்கும் பொழுதே மாவில் கொட்டி இதை ஒன்றா கலந்துக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு காரம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது ஸ்கூல் பசங்க சாப்பிட்றதுனால அவங்களுக்கு தேவையான அளவு காரம் மட்டுமே சேர்த்துக்கிட்டேன். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுனாக்கா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம், அப்படி இல்லைன்னா 20 நிமிஷத்துக்கு வெட் கிளாத்தை போட்டு மூடி ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ குருமா செய்யறதுக்காக மீடியம் சைஸ் நூக்கல் தோல் நல்லா சீவிட்டு இதை நல்லா ஸ்லைடரால் துருவி எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் நான் ஒரு 1/4 பூ மட்டும் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப தேவையில்லை, 1/4 பூ மட்டும் போதும். இதை நல்லா சின்ன சின்ன பார்ட்ஸாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை வெஜிடபிள் கட்டரில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி பொடி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிட்டேன். பட்டர் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு கல்பாசி சேர்த்து தாளிச்சுக்கிட்டு இது ஒத்தாப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் ஃபைனாக வதக்கிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி இடித்து சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு காரம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாவும் இஞ்சி காரம் மட்டும்தான். அதையும் இந்த வெங்காயத்து கூடவே சேர்த்து நல்லா ஃபைனாக வதக்கிக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் துருவி வச்ச நூக்குலையும் காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் மசாலாவோட ஒத்தாப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஒத்தாப்பில் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். 1/2 டீஸ்பூன் சோள மாவு, 1 கிளாஸ் தயிரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தயிர் நல்லா கெட்டியாக புளிக்காமல் இருக்கணும். இப்போ இந்த 1 கிளாஸ் தயிரை நம்ம வேக வச்ச அந்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த தயிரையும் மசாலாவோடையும் ஒத்தாப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட ஒயிட் குருமா ரெடி. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு தேவையான சைஸுக்கு சப்பாத்தியாக தீத்திக்கலாம். சப்பாத்தி ரொம்ப மெல்லிசாக தீத்தாமல் கொஞ்சம் மொத்தமாகவே தீத்திக்கிறேன். நான் இதை ஸ்கூல் பசங்களுக்காக பேக் பண்ணுறதுனால சின்ன சின்ன சப்பாத்தியாக தான் மேக் பண்ணுறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா வாட்டினதுக்கு அப்புறம் தேவையான அளவு ஆயிலோ பட்டரோ சேர்த்துக்கோங்க. நல்லா காரசாரமாக ரொம்பவே சாஃப்டாக இந்த நெய் வாசனையோட வேற லெவலில் இருக்கும் இந்த சப்பாத்தி. ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பைசியான சப்பாத்திக்கு நூக்குலும் காலிஃப்ளவரும் சேர்த்த இந்த ஒயிட் குருமா ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ரெண்டுத்துக்குமே டேஸ்ட் ரொம்பவே மேட்ச் ஆகும். அடுத்தடுத்து மாவில் கடகடன்னு நம்ம சப்பாத்தி மேக் பண்ணியாச்சு. இந்த சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை பார்க்குறதுக்கும் பிக்கிறதுக்கும் ஒரு போலியை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். சாப்பிடும்போது தான் தெரியும் இது சப்பாத்தின்னு. போலி ஸ்வீட்டாக இருக்கும், இது காரமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட இந்த ஒயிட் குருமாவும் கம கமன்னு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பைசியாக கார சப்பாத்திக்கு ஒயிட் குருமா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.